எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தில் உள்ள பூஜ்ய ஸ்ரீ பிரணவானந்த மகா சுவாமிகளோட ஒரு சந்திப்பு. நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுற எதிர்பார்ப்பு, நமக்கு இருக்கிற சேலஞ்சஸ், இன்னும் நமக்கு நடக்கிற ஏமாற்றங்கள் பற்றி அவருடைய அபிப்பிராயங்களையும் அவருடைய அறிவுரைகளையும் இந்த சந்திப்பில் நம்ம பார்க்கலாம். நமஸ்காரம் சுவாமிஜி. சொல்லுங்க. புவனேஸ்வரி அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். உங்கள் புவனேஸ்வரி பீடத்தை பற்றி 2 வார்த்தை சொல்லுவாங்க. ஆமாம், காஞ்சி மகாபரிவாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலையும் சத்குரு சாந்தானந்த சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் தபஸ் பண்ணி சித்தி பண்ணி அந்த உபனிஷத் பிரம்மேந்திர மடத்தில் இருந்து அதுலேருந்து துவங்கி அவர் ஸ்வயம்பிரகாச சுவாமிகளுடைய சிஷ்யராக விளங்கி ஸ்வயம்பிரகாச சுவாமிகளுடைய குருநாதர் என்று போற்றக்கூடிய சதாசிவ பிரம்மேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஜட்ஜாக இருந்து அவர் சுவாமிகளானதுனால ஜட்ஜு சுவாமிகள்னு அங்கே அதிஷ்டானம் இருந்தது. சாந்தானந்த சுவாமிகளுடைய குருநாதர் சொன்ன பிரகாரம் அவர் அங்கே போய் புவனேஸ்வரி பிரதிஷ்டையெல்லாம் பண்ணி 64 வருஷங்கள் பூர்த்தியாச்சு. அதனை தொடர்ந்து ஓங்காரானந்த சுவாமிகள் நாங்கள் எல்லாம் ஒரு 6-7 தலைமுறையாக அந்த குரு பீட்டத்தில் இருந்து அம்பாளை பூஜை பண்ணி பக்தர்களுக்கெல்லாம் ஒரு வாழ்த்து செய்திகள் எல்லாம் சொல்லி வருகிறோம். சுவாமிகள், நீங்கள் இந்த காலத்தில் இந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? குடும்பம்ங்கிற சொல்லுக்கே கூட்டாக இருந்தால் தான் குடும்பம். கூட்டாக இருந்தால் குடும்பம்னு சொல்லியாச்சுனாலே அந்த இடத்துல கூட்டுத்தன்மை வந்துவிடுறது. அப்போ கூட்டு குடும்பம் அப்படின்னாக்கா அந்த காலத்தில் நாம் சற்றேறக்குறைய ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி சிந்தித்தோம்னா எல்லாரும் ஒன்றாவே ஒரே வீட்டில் இருப்பார்கள். அப்படி இல்லாட்டி ஒரே அக்ரஹாரத்தில் பக்கத்தில் வீட்டில் இருப்பார்கள். இப்போ இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அப்புறமாக தான் எல்லாரும் தனித்தனியாக இருக்கணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் வெளிநாட்டிலலாம் பார்த்தா கூட ஒரு 3-4 வயசு ஆச்சுன்னா குழந்தைக்கு கூட தனி ரூம் நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் வந்துவிட்டோம். ஆனால் அந்த கூட்டு குடும்பத்தை நாம் சிந்தித்து பார்த்தோமே ஆனால் அதுலேயும் சில கஷ்டங்கள் இருந்திருக்கு, மனத்தாங்கள் இருந்திருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் சில சமயம் கருத்து வேறுபாடு இருந்திருக்கு. ஆனால் உடனே சரியாயிடும். அப்போ நாம் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி சிந்தித்து பார்த்தோம்னா ஒரு 10 பேருக்குள்ளே ஒரு சின்ன ஒரு அபிப்பிராய பேதம் வந்தால் கூட யாரோ ஒருத்தரை அணைச்சி அதை அப்படியே கொண்டு போயிடுவார்கள். அதனால் அது அப்படி இயக்கமாக இருந்தது. ஆனால் இன்றைய காலத்தை பொறுத்த முடியல, எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கிறதுனால எங்கே இருந்தாலும் எல்லோரும் கூட்டாக இருக்கணும். இந்த மனித தன்மையே உங்களுக்கு ஒருத்தர் இல்லாட்டி ஒருத்தரை சார்ந்து வாழறது தான். அது நாமளும் உங்களுக்கு ஒரு சார்ந்து தான் இருக்க முடியும். எந்த வேலை செஞ்சாலும் சரி, ஆன்மீகமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ஒரு மக்களோட மக்களாக இருந்தால் தான் ஒரு காரியங்களை நம்ம செய்ய முடியும். இவர் இல்லாட்டி இன்னொருத்தரோடு சார்ந்து இருந்தால் தான் அந்த வேலையை நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும். அப்படிங்கும் பொழுது கூட்டு குடும்பம்ங்கிறது குடும்பம்னாலே கூட்டு குடும்பம் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இப்போ நாம் தனித்தனியாக வசதிகள் இருக்கிறதுனால அந்த ஒரு படிப்புகள் அவளுடைய ஒரு மனத்தன்மைகள் இருக்கிறதுனால பிரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியறது, அவ்வளோதான். 50 வருஷமாக தான் இப்போ எல்லா பெண்களும் நிறையா படிக்கிறா. அவங்க படிக்கிறதுனால படித்ததுக்கப்புறம் அவங்க சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவளும் ஆண்களும் பெண்களும் எல்லாருமே வேலைக்கு போகிறா. இது மாதிரி ஆண்களும் பெண்களும் எல்லாரும் வேலைக்கு போகிற சமயத்தில் அந்த மாதிரி பெரும்பாலான வீட்டுகளில் அப்படி தான் இருக்குது. அந்த சமயத்தில் அங்கே கூட்டு குடும்பமாக இருக்கிறது சரியாக இருக்குமா, இல்லை அவங்க தனித்தனியாக ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி ஆர் இண்டிபெண்ட் லிவிங் அது மாதிரி இருக்கிறது சரியாக இருக்குமா சுவாமி? கூட்டு குடும்பமாக இருந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய பாரம்பரிய தர்மங்கள் அவளுக்கு தெரிய வைக்க முடியும். இல்லாட்டி இப்போ நம்ம கேர்ன்னு சொல்லி அந்த குழந்தையெல்லாம் கொண்டு போய் அங்கே விட்டுட்டு இந்த பெட்ட அனிமலில் வச்சுருந்தா கூட அதையும் கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு தான் நம்ம
வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் இப்போ வந்து உங்களுக்கு இன்னொன்று என்னென்னா, இப்போ வந்து எல்லோரும் தனித்தனியாக ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொருத்தர் வேலை பார்க்குறதுனால, அதனால் வயசானவர்களோட நம்ம கூட எல்லா இடத்துக்கும் கூட்டின்னு போக முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால, தனியாக இருந்து இந்த மாதிரி ஒரு சௌகரியங்கள் இருக்கிறதுனால அதை அனுசரித்து எல்லாரும் அப்படி செஞ்சுட்டு அவ்வளோதான். சுவாமிஜி, நீங்கள் பல நாடுகளுக்கு பல முறை நீங்கள் விஜயம் செஞ்சுருக்கீங்க. அங்கேயும் பல முறை நீங்கள் பூஜைகள் பண்ணியிருக்கீங்க, யாகங்கள் பண்ணியிருக்கீங்க. அங்கே போகும்பொழுது நீங்கள் பல தரப்பட்ட நம்மளுடைய இங்கேருந்து போய் அங்கே செட்டில் ஆன நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். உங்கள் அபிப்பிராயப்படி அவங்க அங்கே எப்படி இருக்கா, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு எதிர்பார்ப்பு. சந்தோஷமாக தான் இருக்குது, அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. என்ன காரணத்தினால சந்தோஷமாக இருக்கான்னு நம்ம சொல்லணும்னா, இங்கே இருந்தால் கூட நமக்கு வந்து இது நம்ம இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர்கள் வந்து பேசியும் மற்றபடி அப்படியே பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் நம்ம ஊரில் ஜாஸ்தி இருக்குது. அங்கே போன உடனே எல்லாம் அவரவர்கள் ஒரு டயத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை முதல்ல வந்துடுறது, ஒரு மெக்கானிக்கல் லைஃப். ஆமாம். அப்போ வந்து அவங்கள அறியாமல் அவளுக்கு வந்து ஒரு மனசுக்குள்ளே ஒரு நம்ம தேசத்தை விட்டு நாம் வந்துட்டோமே, நாம் அதனால் அங்கே செய்ய முடியாததெல்லாம் நம்ம இங்கே வந்து செய்யலாம் அப்படின்னு இப்போ பார்த்தோம்னா, காரத்தால் அங்கே சிவ பூஜை பண்ணுறவா நிறைய பேர் இருக்கா. இன்னும் நம்ம நினச்சி பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் இந்த பஞ்சகச்சம் 9 கஜமெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் அந்த வெளிநாட்டில் உங்களுக்கு நிறையா இருக்குது. அப்போ அக்ரஹாரங்கள்லாம் அமெரிக்காவாக ஆகிடுதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ வெளிநாட்டில் எங்கே போனாலுமே, இங்கே நாம் ஒரு வைதிகமாக ஒரு ப்ரோக்ராம் தமிழ்நாட்டில் பண்ணோம்னா ஒரு 100 பேர் வந்தாக்க வந்து உங்களுக்கு நம்ம சமுதாயத்தில் ஒரு 100 பேர் பிராமணாளில் வரான்னாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் தான் பஞ்சகச்சம் நம்ம பார்க்க முடியும். அதே ரொம்ப அரிது. அங்கே என்ன 100 பேர்னா 100 பேரும் பஞ்சகச்சம் கட்டிக்கிறார். அதே மாதிரி பெண்கள் பார்த்தோம்னா எல்லாரும், ஏன்னா அவளுக்கு என்னென்னா நம்ம தேசத்தை விட்டுட்டு வந்துவிட்டோம், அதே ஒரு குற்ற உணர்வு மாதிரி அவர்களுக்கு எடுத்துட்டு, நாம் அங்கே செய்ய முடியாததெல்லாம் இங்கே வந்து நேரம் நிறையா இருக்குது, அதனால் நாம் நிறையா இதுக்கு ஆன்மீகத்துக்கு செலவழிக்கலாம்னு நிறையா நேரத்தை எல்லாரும் இங்கே கொடுக்குறாங்க. ஆனால் பொதுவாக எல்லாருமே நிம்மதியாக தான் இருக்கா, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. எல்லோரும் இங்கே நிறையா மூக்க பஞ்சசக்தி பாராயணத்துலேருந்து ஆரம்பித்து ராமாயணம், பாகவதம் எல்லாம் வீட்லேயே வந்து சுந்தரகாண்ட பாராயணம் எல்லாமே வச்சுட்டு ஆனந்தமாக தான் இருந்துட்டுருக்கா. அந்தந்த ஊர்லேயும் நிறையா நம்மளுடைய கலாச்சாரம் பேஸ் பண்ணி டெம்பிள்களும் நிறையா இருக்குது. நிறையா இருக்குது. இப்போ அமெரிக்காவில் எடுத்தேள் அப்படின்னா, இந்த ஹூஸ்டன் அப்படிங்கிற ஒரு ஊரை நீங்கள் எடுத்தால் கூட அதுக்குள்ளேயே 100 கோயிலுக்கு மேலே இருக்குது. 100 கோயில். இப்போ நீங்கள் சான் ஃப்ரான்சிஸ்கோ பக்கத்தில் போனேள் அப்படின்னா எல்லாம் வந்து ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்குது, அங்கே பூரா உங்களுக்கு பகவான் இருக்குது. அதனால் அது நிறையா வந்தாச்சு இப்போ உங்களுக்கு. அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 94, 95, 90வது வருஷத்துக்கு அப்புறம் இங்கேருந்து போன ப்ரீஸ்ட்டுகள்லாம் ஒரு 4 வருஷம் வேலை உத்தரட்ட பார்க்குறாங்க. அது முடிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா, அவளுக்கு அந்த ஊரில் ஒரு பர்மனெண்ட் விசா கிடைக்கும். உடனே அவள் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்களை ஒரு 50 பேரை அவர்கள் ஒரு உபாத்தியாயமாக வச்சுட்டு உடனே அவர்கள் தனியாக ஒரு கோவில் ஒன்று பண்ணிவிடுறார். இப்போ அப்படி பார்த்தா பாரத தேசத்தில் எத்தனை கோவில் இருக்கோ அத்தனை கோவில் வெளிநாட்டிலையும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கும். நம்ம லைஃப்பில் ஒரு 4 ஸ்டேஜ் இருக்குதுன்னு நம்ம இந்து மதம் சொல்கிறது. பிரம்மச்சரியம், அதுக்கப்புறம் கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், அதுக்கப்புறம் சந்நியாசம்னு சொல்கிறது. இப்போ இந்த சீனியர் லிவிங் இல்லை ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டின்னு இப்போ பல இடத்துல வந்துட்டுருக்கு. அதை வந்து வானப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா ஒரு காலத்தில் நாம் வந்து பிரம்மச்சரிய ஆசிரமம்னா வேதம் படிக்கிறதுக்காகவும் ரிஷி கடனை நாம் வந்து தீர்க்கிறதுக்காகவுமே இருந்தது. ரிஷி கடனை, ஆமாம். ஏன்னா வந்து வேதம் என்ன சொல்கிறதுன்னா, உத்தமோ ஹி பிராணோ யதீதரமுபயமேவாஜா மிஜாஜமானோவை பிராமணஸ்திருபிர்ணவாஜாயதே பிரம்மச்சரியேன ரிஷிபியோ யஜ்ஞேன தேவேபிய பிரஜயா பித்ருபியா. பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் வேதங்களை படித்து
ஒழுக்கமாக இருந்து நாம் வந்து பகவானை பிரார்த்தனை பண்ணோம்னா ரிஷி மண்டலங்கள் இவனுக்கு அனுகிரகம் பண்ணி பிரம்மச்சரிய ஆசிரமத்தை பூர்த்தி பண்ணுறது. கிரகஸ்த ஆசிரமத்தை அப்பா அம்மாவுக்கு பணிவிடை செஞ்சு நமக்கு பணிவிடை செய்கிறதுக்கு நம்மளை மாதிரியே புத்தி சக்தியோட ஒரு குழந்தைய பெற்று எடுக்கணும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவதா காரியங்கள் செய்து தேவ கடனை நம்ம பூர்த்தி பண்ணணும்னு சொல்கிறோம். அப்போ நாம் பார்த்தோமே ஆனால் அந்த மாதிரி வந்து இப்போ வந்து வாழ்க்கையை நம்மளால் இந்த ஆங்கில படிப்புகள்லாம் வந்த உடனே அந்த மாதிரி அமைக்க முடியல. அப்போ வந்து இந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் ஏதோ ஒரு பண்படுத்தப்பட்ட கல்வியை நம்ம படிச்சுட்டோம். கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்து வானப்பிரஸ்தம்னா இப்போ இன்றைக்கி யாருக்குமே சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் சௌகரியத்தோடு இருந்து பழகினதுனால நாம் காட்டுக்கு போய் தபஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல நாம் வந்து அதுக்கு தகுந்த வசதிகள் எல்லாமும் இங்கே இருக்குது. கோவில் இருக்குது, பக்கத்தில் பிரதட்சணம் வரலாம். உங்களுக்கு நிறையா பகவானுடைய படைப்பில் எல்லாத்தையுமே வந்து இறைவனாக பார்க்க சொல்லி தான் நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறது. அத்தனையுமே உங்களுக்கு இறைவனாக பார்க்கக்கூடிய தன்மை புத்தி சக்தியை நாம் வளர்த்துக்கிறது தான் இந்த வானப்பிரஸ்த ஆசிரமம். அப்படி நம்ம வந்துவிட்டால் ஆனந்தமாக இருக்கலாம். அப்படி ஆனந்தமாக இருக்கும் பொழுது என்ன, இப்போ பிரம்மச்சரியம் பரிசமாப்பிய கிரகி பூத்வா, பிரம்மச்சரிய ஆசிரமத்தை முடித்து கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்து அதுக்கப்புறம் குழந்தைகள் இடத்துல பொறுப்பெல்லாம் கொடுத்து வானப்பிரஸ்த தர்மத்துக்கு வந்து அப்புறமா பிரம்மச்சரியம் பரிசமாப்பிய கிரகி பூத்வா வனி பூத்வா ததா பிரவரஜேத்துன்னு தான் சூத்திரம் இருக்குது. நம்ம 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம திருச்சியிலேருந்து மாயவரம் மட்டும் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து உங்களுக்கு சன்னியாசம் வாங்கிட்டு இருப்பாள். சன்னியாசம் எல்லாரும் எல்லா ஆசிரமத்துலேயும் இருந்திருப்பா. பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் அத்தியனம் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு குடும்பத்தில் இருந்திருப்பா. ஒரு 60-65 வயசு ஆன உடனே பையங்கள்ட்டெல்லாம் பொறுப்பை கொடுத்துட்டு, ஏன்னா அவளுக்கு அந்த காலத்தில் நல்ல புத்தி சக்தி நம்மளோட நிறையா இருந்தது. இப்பயே நாம் கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தா அப்பாவுக்கு இருந்த பலம் பையனுக்கு இல்லை, பையனுக்கு இருக்கிற பலம் பேரனுக்கு இல்லை. அதே மாதிரி உடல்லையே அப்படி இருக்குன்னா புத்தி சக்தியிலையும் அப்படி தான் ஆகும். அப்போ அவர்கள்லாம் ஒரு 65 வயசு ஆச்சுன்னா வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு போகும்போது எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோப்பான்னு சந்தோஷமாக போனார்கள். இன்றைக்கி நாம் வந்து இந்த மாதிரி இடத்த கண்டிப்பாக வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு ஒப்பான ஆசிரமம் இந்த இடம்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் நாம் வந்து உங்களுக்கு ஏக பரமாத்மா பகுதேக வர்த்திங்கிறார். ஒரே மண் குயவன்ட்ட கொடுத்தா பலவித பாத்திரமாக இருக்குது. தங்கம்ங்கிறது ஒன்று தான், ஆனால் நாம் சொல்கிற டிசைனில் அவர்கள் வந்து அதை பண்ணி கொடுக்குறார்கள். ஒரு பவுனியை 5 பவுனாக கெட்டியாக காட்டுறாங்க உங்களுக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பால் ஒன்று தான், எல்லா மாட்டிலேருந்தும் நமக்கு கிடைக்கிது. ஒரே பரமாத்மா தான் எங்கும் நீக்கமர நடப்பன ஊர்வன பரப்பன அசைவன அத்தனையிலையும் இருக்கார். அப்படிங்கும்பொழுது நிறையா விருட்சங்கள் காற்றுகள் எல்லாத்தையும் நாம் அப்படி பார்த்து மன சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு தான் இந்த வானப்பிரஸ்த ஆசிரமம். அதுக்கு என்ன பண்ணணும்னா பகவான் கண்ணன் ஸ்தித பிரஞன் இருக்கார். ஸ்தித பிரஞன்னா உறுதியான ஒரு முடிவு வந்து ஆனந்தமாக இருக்கக்கூடிய தன்மையை நாம் வளர்த்துண்டு அதுக்கு ஒரு தபஸ் பண்ணணும். அதுக்கு உபாசனா மார்க்கமோ அல்லது ஞான சாஸ்திர விஷயமோ அல்லது முடிஞ்சால் யோக சாஸ்திரங்கள் விஷயமோ, அப்படி ஒன்றுமே முடியலையா ஒரே ஒரு நாமாவளியை திருப்பி திருப்பி பாராயணம் பண்ணினா கூட அந்த பக்குவம் நமக்கு வந்துடும். அதுக்கு ஏற்ற இடம் தான் நீங்கள் சொல்லக்கூடிய இப்போ ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியோ இல்லை சீனியர் லிவிங். இதெல்லாம் கடந்த 25 வருஷமாக தான் சீனியர் லிவிங்கிற கான்செப்ட் வந்திருக்கு. ஏன்னா எப்போ பசங்க இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆக ஆரம்பித்தாங்களோ, அப்போ வந்து பெற்றோர்கள் இங்கே இருந்தாங்களோ, அப்போ அவங்களுக்காக இந்த சீனியர் லிவிங்கிற கான்செப்ட் வந்துருக்கு. இந்த சீனியர் லிவிங்கிற கான்செப்ட் பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன? இது ஒரு விதத்தில் பார்த்தா ரொம்ப நல்லது தான். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நானும் 2-3 இடங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு போய் பார்த்துருப்போம். கோயம்புத்தூரில் வானப்பிரஸ்தா நாணி அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போயிருக்கோம். அதில் என்னென்னா சில பேருக்கு ஒரு மன வருத்தங்கள் இருக்குது. அப்போ என்னென்னா நம்ம குழந்தைகள்லாம் நம்மளை தனியாக விட்டு கொடுத்தே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவள் மனசில் இருக்குது. இது என்ன காரணம் அப்படின்னா அவர்கள் வந்து சரியாக புரிந்துக்காத தன்மை தான். இப்போ குழந்தைகளை பொறுத்த முடியல, அப்பா அம்மா வயசான காலத்தில் தனியாக இருந்து சிரமப்படக்கூடாது. ஏன்னா நம்ம முன்னாடி சிந்திச்சு பார்த்தோம், குடும்பம்னாலே வந்து கூட்டமாக இருக்கிறது தான்.
அப்போ இப்போ வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் வந்தால் இங்கே இருக்கிறவா எல்லாருமே குடும்பத்துலேருந்து வந்தவா தான். இந்த வானப்பிரஸ்தவங்களை எல்லாருமே ஒரு கூட்டமாக இருக்கலாம். இப்போ தயானந்த சுவாமிகள் பார்த்தீங்கன்னா ஒரு 300 சன்னியாசிகளை உண்டு பண்ணியிருக்காரு. சின்மயா மிஷனில் பார்த்தா ஒரு 300-400 சன்னியாசிகள் இருக்கா. ராமகிருஷ்ணா மடத்தில் பார்த்தா அதே மாதிரி இருக்கா. இப்போ வடநாட்டிலலாம் பார்த்தா நிறையா சன்னியாசிகள் சாதுக்கள் எல்லாருமே சேர்ந்துருக்கு. அது மாதிரி இந்த மாதிரி இடங்களில் வரும்பொழுது உங்களுக்கு வானப்பிரஸ்த தர்மத்தில் இருந்து நாம் அந்த மாதிரி இருக்கோங்கிற எண்ணத்தை வளர்த்துனுட்டாக்க உங்களுக்கு எந்த விதமான சிரமமும் இருக்க போகிறதில்லை. அதை நீங்கள் நாம் அளவெடுத்து பார்க்கணும்னா ஒரு 100 பேரை பார்த்தா ஒரு 10 பேருக்கு அந்த மனத்தாங்கல் இருக்குது, வருத்தம் இருக்குது. அது இருக்குது. அது என்னன்னா அது அவளுடைய பூர்வ ஜென்ம கர்மா தான். ஏன்னா புண்ணிய பாப சம்பந்தம் சமமாக இருக்கும் பொழுது தான் இந்த மனித சரீரம் இருக்குது. அது கொஞ்ச நாளைக்கு நமக்கு பூலோகத்தில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நாம் நினச்சிக்க ஆரம்பிச்சுட்டோம்னா எந்த கவலையும் எந்த துக்கமும் நம்மளை பாதிக்காது. அது வரமாட்டேங்குது. அது வரத்துக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி பூஜை புனஸ்காரம், இந்த மாதிரி தேவத்தை ஆராதனைகள், இல்லாட்டி சத்சங்கங்கள், இது எல்லாமே இந்த மாதிரி இடங்களில் நடந்துட்டுருக்கு. இப்போ ஹோமம் பண்ணுறோம், நிறையா சுவாமிகள் வந்து பூஜை பண்ணுறாங்க, பஜனை நடக்கிறது, தேவதா திருக்கல்யாணங்கள் நடக்கிறது, எல்லாம் நடக்கிறதுன்னா இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. அப்படிங்கிற ஒரு தன்மையில் அவள் வாழ ஆரம்பிச்சுட்டாக்க அவளுக்கு எந்த விதம் குறிப்பாக என்னென்னா இந்த வானப்பிரஸ்தம்ங்கிறத உள்வாங்கணும். அது உள்வாங்காமல் சில பேர் இது வந்து நம்மளை எங்கேயோ தனியாக வச்சுட்டான்னு நினைப்போடு வரும் பொழுது அவளுக்கு கஷ்டம் வருது. அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி சீனியர் லிவிங்கிற கான்செப்டை ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயந்தான் வேணும். அதே மாதிரி இப்போ இந்த காலத்துக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா இப்போ டவுன்லலாம் வந்து எல்லாருமே எதை பார்த்தாலும் பயமாக இருக்கும் உங்களுக்கு. அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு பயம் இல்லாமல் அவள் பாட்டு நிர்பயமாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இது அவசியமாக தேவைதான் மக்களுக்கு. சின்ன வயசுலேருந்து குழந்தைகளை வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி அவங்களோட எதிர்காலம் நன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு பல பெற்றோர்கள் அவள் குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்கா. இந்த வெளிநாட்டில் இருக்கிற இவாளுக்கெல்லாம் பெற்றோர்கள் இங்கே தனியாக இருக்காளே, அவளை பார்த்துக்க முடியலேங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. அதுவே கூட ஒரு கில்ட்டியாகவும் அவள் ஃபீல் பண்ணுறா. இது ஒரு பக்கம் இருக்க, பெற்றோர்களும் இங்கே தனியாக இருக்கும் பொழுது அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்னோட பசங்களோட சேர்ந்து இருக்க முடியலையே அப்படிங்கிற அவங்களுக்கும் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி ஒரு வருத்தம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அங்கே வெளிநாட்டில் இப்போ அவங்களோட எதிர்காலத்துக்காக, அவங்களோட வாழ்க்கைக்காக, அவங்களோட ப்ராக்ரெஸ்க்காக அங்கே இருக்காவா. இந்த இங்கே இருக்க தனியாக விடப்பட்ட பெற்றோர்களுக்கு அங்கே இருக்கிற பொண்ணோ பசங்களோ என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்னா இன்றைக்கி நவீன சாதனங்கள் நிறையா வந்திருக்கு. இப்போ வாட்ஸ்அப் காலில் பேசலாம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க எப்படியும் வந்து வருஷத்துக்கு ஒரு முறையோ 2 வருஷத்துக்கு ஒரு முறையோ வந்து கூட இருக்கலாம். அதே மாதிரி நான் இங்கே நல்லா இருக்கேன் அப்படிங்கிறத 2 பேரும் பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு சுலபமாக இப்படிங்கிறதுக்குள்ளே பகிர்ந்துக்கக்கூடிய வசதிகள் இன்றைக்கி இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்குறதுல அது ஒரு வானப்பிரஸ்த தர்மங்கிறத புரிஞ்சிக்காமல் ஒரு 20% இருக்கிறதுனாலையும், அதே மாதிரி நம்ம குழந்தைகள் பெற்றுட்டோம், வளர்த்துட்டோம், படிக்க வச்சுட்டோம், ஆளாக்கிட்டோம், அது அங்கே வந்து போகிறது, அது போனால் 10 பேருக்கு நல்லது செய்ய போகிறது, அது சில சேரிட்டிஸ்லாம் செய்ய போகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அப்பா அம்மாவும் வளர்த்துண்டு அங்கே இருக்கிற வாழ்வில் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10% தான் நீங்கள் சொல்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற வாழ்க்கை இருக்கும். மற்ற வாழ்க்கெல்லாம் நான் அப்பா அம்மாவை சௌக்கியமாக தான் அங்கே வச்சுருக்கேங்கிற எண்ணத்தில் தான் அங்கே நிறைவோடு அவர்கள் வேலை செய்கிறார். ஆனால் இங்கே இருக்கிறவா இந்த வானப்பிரஸ்த தர்மத்தை புரிஞ்சுக்காமல் ஒரு 20% வந்து கொஞ்சம் மனத்தாங்களில் இருக்கிறது சகஜம்தான். அது என்னென்னா இதெல்லாம் அப்பப்போ ஒரு நூல் சிக்கல் ஆறா மாதிரி இருக்க தான் இருக்கும். அது அப்பப்போ நாம் எடுத்து விட்டுவிட்டாக்க சரியாக போயிடும். அந்த குழந்தைகளை அங்கே வந்து பார்த்துன்னு போகிற மாதிரி இவாளும் அடிக்கடி பேசுகிற மாதிரி இருந்தாச்சுன்னா அது கொஞ்சம் நாளில் சரியாக போயிடும். இதில் இப்போ இவங்க பிறந்து வளர்ந்தது சிட்டி உள்ளே இருக்கலாம். இப்போ அவங்க அப்பா அம்மா தனியாக இருக்கலாம் சிட்டியில், அவங்க கூட பசங்க இல்லாமல் இருக்கலாம். இப்போ அவங்க அவ்வளோ தூரம் கடல் கடந்து அங்கே இருக்கும் பொழுது இவங்க எவ்வளோ சேஃபாக இருக்காங்களா, இவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கா, ஏதாவது ஆத்திரம் அவசரம்னா யார் இருப்பா, இது மாதிரி எண்ணங்கள் ஒரு கவலைகள் அவளுக்கு இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலைக்கு என்ன மாதிரியான ஒரு
விடை காணலாம் சுவாமி. அதுக்கு தான் இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு அவளுக்கு அந்த கவலை இல்லையே. இப்போ நீங்கள் மாம்பழத்தில் நானே 2-3 வீடெல்லாம் பார்த்துருக்கேன். 5-6 ரூம் இருக்குது. அப்பா அம்மா மாத்திரம்தான் இருக்கா, அவங்க அப்பா அம்மா மாத்திரம் இருக்கா, பையங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கா. ஏதோ வந்து பக்கத்தில் அந்த கேட்ரிங் சர்வீஸ்லேருந்து சாப்பாடு வருது, அது போடுறதுக்கு சமைச்சு வச்சுட்டு போனாலும் 1 மணி நேரத்தில் அந்த அம்மா 10 வீட்டுக்கு சமைக்க போய்ட்றா. அப்போ இந்த மாதிரி இருக்க இடம் அவளுக்கு வந்து ரொம்ப சௌகரியமான இடம் தானே. இப்போ இவர்களுக்கும் கவலை இல்லை. இங்கே கூட நம்மளோட வந்து வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் நிறையா பேர் இருக்குது. அவளோட ஒரு சத்சங்கம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாச்சு. குழந்தைகளும் அங்கே நிம்மதியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி இடங்கள் கண்டிப்பாக அவசியம்தான். ஆன்மீகம், தியானம் அப்படிங்கிற விஷயங்கள் வயசான காலத்தில் அவங்களுக்கு எவ்வளோ உதவியாக இருக்கும் சொல்லி? ரொம்ப மன நிறைவை கொடுக்கும். தியானங்கிறத காட்டிலும் இந்த மாதிரி ஒரு முடிஞ்சவா நடந்து போய் பூவை பறிக்கிறது, இந்த கோவிலில் போய் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் மந்திரங்களை காதால் கேட்குறது, ஜெபம் பண்ணுறது, ஒரு நாமஸ்மரணம் பண்ணுறது, இது பண்ணியிருந்தாலே சித்த சுத்தி ஏற்படும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்ங்கிறான். இந்த வானப்பிரஸ்த தர்மத்தில் இவர்கள் போய் இங்கே ஒரு கோசாலை இருக்குது, கோவிலில் இருக்குது. நாம் ஆற்றுல ஜெபம் பண்ணுறதை காட்டிலும் வீட்டில் ஜெபம் பண்ணுறதை விட கோவிலில் ஜெபம் பண்ணால் அதுக்கு பலமும் பலனும் அதிகம். அதெல்லாம் காட்டிலும் கோசாலையில் ஜெபம் பண்ணினா இன்னும் கொஞ்சம் பலன் அதிகம். அப்போ இத்தனை வசதியோடு இதை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக அவர்களுக்கு மன நிறைவு சீக்கிரமாக வந்துவிடும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வயசான காலத்தில் அவங்களுடைய உணவு பற்றியும், அது சாத்விக் ஃபுட்னு இப்போ சொல்கிறோம், சாத்விக் ஃபுட்டு எவ்வளோ அவசியங்கிறத பற்றியும் நீங்கள் 2 வார்த்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக பகவான் கீதையில் 17வது அத்தியாயத்தில் சாத்விகம், ராஜசம், தாமசம்னு அதில் 3 பிரகாரம் சொல்லி தானம் கொடுக்கறதுலேருந்து ஆரம்பித்து சாத்விகமான தானம், ராஜச தானம், தாமச தானம், தபஸுலேயே சாத்விகமான தபஸு, ராஜசமான தபஸு, தாமசமான தபஸு, இதெல்லாம் பிரிக்கும் பொழுது இந்த வந்து உங்களுக்கு நமக்கு நல்ல சத்துவ பல ஆரோக்கியமாக இருக்கணும், ஆயுசை விருத்தி பண்ணணும். அப்படி வந்து நமக்கு வந்து ரொம்ப காரம் இல்லாமல், ரொம்ப உப்பு இல்லாமல், ரொம்ப ஒரு சாத்விகமான ஆகாரங்களை நாம் சாப்பிட்டா நல்ல பலமாகவும் இருக்கலாம், சிந்தனா சக்தியும் விருத்தியாகும், புத்தி தெளிவாக இருக்குங்கிறத கண்ணன் கீதையில் 17வது அத்தியாயத்தில் சொல்லிட்டார். அதே மாதிரி தான் இந்த இடத்துல நீங்கள் உணவு இல்லாமல் கொடுத்துட்டுருக்கு, அதுவும் நல்லா தான் இருக்குது. இப்போ இங்கே ஒரு வயசான காலத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு க்ளீன் ஏர், ஒரு பியூர் வாட்டர், இதெல்லாமும் அவங்களுடைய மனசுக்கு எவ்வளோ தூரம் உதவியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள். நிஜமாக நிறைய உதவியாக இருக்கும். ஏன்னா இத்தனை செடி மரம் கொடிகள்லாம் வச்சு டவுனை விட்டு தள்ளி இருக்குது. ஆனால் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் டவுனுக்கு போகிறதுக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது, வசதிகளும் இருக்குது உங்களுக்கு. அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சுத்தமான காற்றுல இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆயுசு விருத்தியாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஆரோக்கியமாக இருக்கலாம் அவங்களுக்கு. என்னதான் டவுனுக்குள்ளே இருந்தாலும் அந்த ஒரு புகைகள் சூழ்ந்த இடங்களில் இருக்கிறத காட்டணும். இந்த மாதிரி வந்து இருக்கும் பொழுது நல்ல ஒரு மனசுக்கு ஒரு அமைதியாக ஆனந்தமான சூழ்நிலை தான். நீங்கள் வந்து இந்த ஜீவாவில் ஒரு கடந்த 4 நாட்களாக இங்கே இருக்கீள். 10 நாள் சண்டி ஹோமம் நீங்கள் இவாளோட நன்மைக்காக பிளான் பண்ணியிருக்கீள். இங்கே பல பேரை நீங்கள் பார்த்துருக்கீள். இந்த உங்களுக்கு இந்த 4 நாள் பற்றிய அனுபவம், அதோட என்ன இம்ப்ரெஷன் அப்படிங்கிறத பற்றி சொல்ல முடியுமா சார்? இங்கே இருக்கிறவா எல்லாருமே தெளிவாக தான் இருக்கா. அவங்களுக்கு ஒரு 10% கொஞ்சம் வந்து அவள் வந்து ஒரு மனசு ரீதியாக கொஞ்சம் மனத்தாங்களில் ஒரு சில பேர் பார்க்க முடிஞ்சது உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்னென்னா உடனே அவளுக்கும் சரியாயிடுறது. நம்ம இப்போ நடந்து போகும்பொழுது பார்த்தாக்க அவளுக்கு மனத்தாங்களாக இருந்தால் கூட உடனே கையெடுத்து கும்பிட்டு உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி ஒரு இது பண்ணி எனக்கு பகவான் சீக்கிரம் அழைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் ஒரு மனத்தாங்களில் பேசுகிறாங்க. ஆனால் நான் இங்கே 4 நாள் இருந்து மட்டும் ஒரு நல்ல சௌரியமாக தான் இருக்குது. இப்போ பூஜைன்னா எல்லாருமே வந்து உட்காந்துக்கிறா. அவங்களுக்கு முடியாதவா கூட அவள் வந்து வண்டியில் வந்து கொஞ்சம் வீல் சேரில் வந்து பார்த்துட்டு போகிறா. சில பேர் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக அவளே ஓட்டின்னு வந்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் மோட்டர் வச்சுட்டு
வீல் சேரில் போயின்னு இருக்கா அவங்களுக்கு. அதனால் இந்த சிவாங்கிற இடம் ரொம்ப நன்னா தான் இருக்குது. இது மேலும் அபிவிருத்தி ஆகி நீங்கள் ஒரு 25 வருஷங்கிற மாதிரி அன்றைக்கி என்னை இங்கே கொண்டு வந்து விடும்பொழுது சொன்னேன். அது இன்னும் பல ஆண்டு காலம் இருக்கணும் அப்படின்னு நானும் நிறைய அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். நல்லா இருக்கும். இத்தனை நேரம் உங்களோட நேரத்தை கொடுத்து உங்களுடைய அதுவும் இல்லாமல் அன்றைக்கி என்ன சொன்னேன்னா, என் பையனையும் 2 பேரை நான் இதுக்காக இது பண்ணியிருக்கேன். அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு இதுதான் பரம்பரையான வரக்கூடிய ஒரு தர்மம்னு கீதையில் பகவான் சொல்கிறார். அதாவது இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகமவியம் விவஸ்வான் மனவே பிராக மனு இக்ஷ்வாகவே பிரவீத் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷயோகி. இப்போ நீங்கள் உங்களுடைய இதில் அருண் எக்ஸெல்லோ குழுமம் மூலமாக இதை ஆரம்பித்து பண்ணிட்டுருக்கீங்க. இது பாரம்பரியமாக வரணுங்கிறதுக்கு 2 குழந்தைகளை பகவான் கொடுத்து அவளுக்கு இந்த மனசை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அது மாதிரி இது தொடர்ந்து பல ஆண்டு காலம் இருக்கணும்னு இந்த அம்பாள்கிட்டையும் இங்கே இருக்கக்கூடிய பாலாம்பிகா எல்லா சுவாமிகிட்டையும் நானும் நிறையா பிரார்த்தனை பண்ணுறேன். ஜெய் பவனேஸ்வரி. ரொம்ப எப்படி உங்களுக்கு நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் ஏன்னா உங்களுடைய அனுபவம் லெவல் வேறு. நீங்கள் இந்த என்னுடைய கேள்விகள் அத்தனைக்கும் இவ்வளோ பொறுமையாகவும் இவ்வளோ அழகாகவும் நீங்கள் விளக்கம் சொல்லி இதை பார்த்த எல்லாரும் ரசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் வியூ வந்தால் தெரிஞ்சிடும் நமக்கு.